என்னது இது? எனக்கு ஊத்து. வர வர உனக்கு அது வேண்டாம். இது ஏன் மகாராஜா வாழ்க்கையில துணை இல்லாம வாழ முடியாதா? ஏன் வாழ முடியாது? இதோ புருஷன் இழந்தவங்க எல்லாம் தனியா வாழலையா? ஜீவா, நம்ம ஊர் ஆம்பளை பசங்க இருக்கானுங்களே, அவனுக்கு பொண்டாட்டி சாக போறான்னு ஸ்மெல் பண்ண உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா இளவயசு பொண்ணு கூட புருஷன் சேர்த்து 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் கல்யாணம் பண்ண விட மாட்டானு. இப்போ சொல்லிச்சு பாத்தியா, விதவைங்கிற வார்த்தையில கூட பொட்டு வைக்காம விட்டுருக்கானுங்க. நம்ம ஊருக்கு எல்லாம் 1 டஜன் பெரியாரு, ஒரு 3/4 டஜன் அம்பேத்கர், இன்னும் 1/2 டஜன் பாரதியார் பிறந்தா கூட திருத்தவே முடியாது. ஏன் முடியாது? நான் நடத்தி காட்டுறேன். விதவைங்கிற சொல்லுக்கு பதிலா கைம்பெண்ணு சொல்லி பாருங்க, 1க்கு 2 பொட்டு வைக்கலாம். நீ பேசுறது வாரத்துக்கு வேணா சரியா வர, ஆனா நம்ம ஊர்ல வேறம்னு ஒரு ஐட்டம் வச்சிருக்கானுங்க, அதுக்கு சரியா வரவே வராது. மனசு ஒத்து போயிடுச்சுன்னா வேதத்துக்கே நாதஸ்வரம் கொடுத்து வாசிக்க வச்சிடலாம். நீ ஒரு முடிவோட பேசுற மாதிரி தெரியல. பாலக்கண்ட எந்த கல்யாண வீட்டுல திருடுனேன் பத்தியா கல்யாணம் பேங்கிறா? எப்படி தெரியுது என்ன பார்த்தா? என்ன பார்த்தா கல்யாணம் போய் மாதிரியா தெரியுது மோரைய பார்த்தா? எல்லாம் நாக்கு உள்ள வச்சு பேசாம நானே அந்த வடமல்லி முருகன் பொங்கலுக்கு என்னமா கட்ட வேண்டியது கல்யாணம் இருக்கேன். நாளைக்கு காணும் பண்டிகை, அரண்மனையில் இருக்க மக்கள் பூரா சேர்ந்து பிக்னிக் போறோம், வண்டியில கட்டவனா? நானும் வரேன்ப்பா. நான் வேணா 2 வாழைக்கடை திருட்டு வந்துடுறேன். எதுக்கு? ஆணும் உங்களுக்கு கலர் கலரா பொண்ணு கடற்கரைக்கு வரும்பா, பாத்துட்டு ஜாலியா இருக்கலாம். இந்த கிழமையை பார்த்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா. மகாராணி உங்களை பார்த்து போர் அடிச்சு போச்சான். 20 வயசு பாலகன் எனக்கே போர் அடிக்கல, 60 வயசு கிழமை இந்த ஆளுக்கு போர் அடிக்கிறீங்களா? சந்தடி சாகல 10 வயசு கப்பல் கை வேண்டியதே கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சுட்டி பையன். மாமி ரொம்ப கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க, எனக்கு கொஞ்சம் அதிகமா ஊத்துங்க. போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இத பாருங்க, காணும் பொங்கல் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. மயில்சாமி, இந்த மகாராஜாங்கடா யாருக்கு தெரியும்? வீட்டுல பொண்டாட்டிய கலட்டி விட்டு வரும்போதே எனக்கு தெரியும், பிக்னிக் போற இடத்துல சின்னஞ்சிருச்சு பின்னால நாயா அலைய போகுதுன்னு பத்தி. என்ன ராஜா, எதையாவது கரெக்ட் பண்ணீங்களா? அதுக்கு என்ன இறக்கி விட்டீங்க? இதுக்கு தாயா யாருக்கும் கை கொடுக்க கூடாதுங்கிறது. ஏன்பா ஜீவா, காணும் பொங்கல் அதுமா எல்லாரும் ஜோடி ஜோடியா வராங்க, நீ எப்போ ஜோடியோட வரப்போற? எந்தா சரசு, ஜீவாவுக்கு எந்தா குறைச்சல்? மன்மத லீலையில் கமலஹாசன் பின்னால் எத்தனையோ ஹீரோயின் சுத்தினது போல் சுத்தும். காலனியில் ஒரு குட்டி வருது இல்லே, அதாக்கும். போங்க மாமி, நீங்களே என்ன மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. ஜீவா, எவனா இருந்தாலும் தனக்கு வர வேண்டிய சம்சாரம் எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பான் இல்லையா? அந்த மாதிரி நீ கற்பனை பண்ணி வச்சிருப்பிய. அந்த பொண்ணு அடையாளம் சொல்லு, அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். சொல்லுப்பா. கொஞ்சம் நில்றா, இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். உன் மனசுல இருக்க அந்த காதல் ரகசியத்தை நாங்க எல்லாரும் இருக்கும்போது மீனாட்சி மனசை தைக்கிற மாதிரி 4 வாரத்துல கொட்டிடுறா. அந்த செல்ல ஒரே கல்லுல செதுக்குனது அப்படியே ரேடியோல கேக்குற மாதிரியே இருந்துச்சு. அதுவும் எஃப்எம்ல கேக்குற மாதிரியே இருக்கு. ஜீவா, கண்ணதாசன் கெட்டது போ. கண்ணதாசன் கெட்டது இருக்கட்டும், இப்பவே சாப்பிடலன்னா புளிசாதம் கெட்டுடும். வாங்க சாப்பிடலாம். ஜீவா, நீ இந்த மாதிரி பாடுவேன்னு யாருமே நினைச்சு பாக்கலடா. இந்த பாட்டுக்கு எந்த போடா, ரொம்ப வாசிக்காத போடா. வாசிப்பா. ஜீவா, சம்சாரத்தை பத்தி கற்பனை பண்ணி வைக்க வேண்டியதான். ஆனா இந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்காத, வச்சிருந்த ஏறி மிதிச்சிருவாங்க. என் நிலைமை பாத்தியா? கற்பனை பண்ணு. வா வா சாப்பிடலாம் வா. உங்களுக்கு வரப்போற வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சிருங்க.